ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, வளர்பிறை ஞாயிறில் பிரபஞ்ச சக்தி வாய்ந்த எண்ணான 3 3 3 இந்த எண்ணை தொட்டுவிட்டு தானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய். 99% துன்பத்தை நீ தாண்டி விட்டாய் அம்மா. இன்னும் 1% மட்டும்தான். இந்த போராட்டத்தில் நீ மீள்வது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு உன்னுள் ஒரு மாற்றம் நிகழ்ந்தே ஆக வேண்டும். அது என்ன மாற்றம் என்று தானே கேட்கின்றாய்? சொல்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை என்று கடவுளிடம் ஒப்படைத்து விட்டாயோ, இனி உன் வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உனது ஆன்மா என்னை சேர்ந்தது. அது சாயின் ஆன்மாவாகும். அப்படி கவலைப்பட்டால் நான் உன்னுடன் இருப்பதில் எந்த அர்த்தமுமே கிடையாது. உனக்கு ஏற்கனவே சொன்னது போல் என் மீது எந்த அளவுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உனது பிரச்சனைகளிலிருந்து சீக்கிரமாகவே வெளிவந்து விடுவாய் என்று நான் உனக்கு ஏற்கனவே எச்சரித்துள்ளேன். உனது பிரச்சனைகளானது உன்னை விட்டு வெகு தூரம் விலகி ஓட வேண்டும் என்று நீ நினைத்தால், நீ என் மீது கொண்ட நம்பிக்கை ஒரு சிறு துளியேனும் குறையவே கூடாது. அப்படி குறைந்தால் அந்த பழைய மாதிரியான நம்பிக்கையை நீ மீண்டும் பெறுவது மிகவும் கடினமாகும். உனது நம்பிக்கைதான் எனது சக்தி. எனது சக்தி அதிகரிக்க அதிகரிக்க உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சீக்கிரமாக வெளிக்கொண்டு வந்து விடுவேன். இது எனது சத்திய வாக்காகும். பல மோசமான சூழ்நிலைகளை கடந்து வந்து 99% போராட்டத்தை தாண்டி வந்த நீ 1% போராட்டத்தை தாண்டுவது உனக்கு எளிதுதானே அம்மா. ஆனால் உனக்கு அந்த 1% போராட்டத்தை தாண்டுவது மிக கடினமாக தோன்றுவதன் காரணம் நீ என் மீது கொண்ட சந்தேகம்தான் உன்னை மீண்டும் கீழிறக்கிக் கொண்டே இருக்கின்றது. நான் தான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியுள்ளேனே, என் மீது நம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கொள் என்று. உனது நம்பிக்கை குறைய குறைய இருக்கும் நிலையில் இருந்து நீ கீழிறங்கப்படுவாய் என்று நான் பலமுறை எச்சரித்திருந்தேன். பின்பு உன்னை காப்பாற்றுவதும் கடினமாகும் என்று நான் சொல்லியும் உள்ளேன். இப்பொழுது பார்த்தாயா, மீண்டும் முழு சதவீத நம்பிக்கையை நீ பெறுவதுதான் உன்னுடைய இந்த அனைத்து தாமதத்திற்குமே காரணமாகின்றது. உனக்காக நான் படும் கஷ்டத்தை நீ என்று உணர்கின்றாயோ, அந்த நொடியில் இருந்து உனது விடிவு காலமானது ஆரம்பமாகும். இதை உணர விடாமல்தான் உன் கர்ம வினையானது உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. நீ கடைசி தருணத்தில் நின்று கொண்டிருப்பதால் தான் உனக்கு இந்த சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நீ என் மீது வைத்த நம்பிக்கையை சற்று அசைத்தே பார்த்து கொண்டிருக்கின்றதம்மா. நான் உனக்கு கொடுத்த பொறுப்பை தொடர்ந்து செய்து கொண்டே இரு என்று நான் உனக்கு பலமுறை சொல்லியுள்ளேன். உன்னை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். அது நல்லதானாலும் சரி, தீயதானாலும் சரி. உன் வீட்டினில் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு என்று சொன்னேன். இதையெல்லாம் தாண்டி உனது சந்தோஷம், உனது குடும்பத்தின் சந்தோஷம்தான் முக்கியம் என்று அந்த பொறுப்பை தட்டி கழித்து கொண்டே சென்றாய் அல்லவா? அதுதான் உன்னை நீ இருக்கும் நிலையிலிருந்து என்று கீழிறக்கி உள்ளது என்று உணர்ந்தாயா? அதை முதலில் உணரு. எந்த நிகழ்வுகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் அதனை நீ எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் உள்ளது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா சம்பவங்களும் நானே நடத்துபவன் என்று நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாலே அந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பாதி தூரமாவது வெளிவந்து விடுவாய். இப்பொழுது இந்த தருணத்தில் உன் எண்ணங்கள் அலைப்பாய்வதை தடுத்து முதலில் நிறுத்து. உன் எண்ணங்கள் அனைத்தையும் அமைதிப்படுத்து. அதுதான் உன்னை அலங்கோலப்படுத்தவும் தயாராகி கொண்டிருக்கின்றது.
உன் எண்ணங்கள் அமைதியானால்தான் நானும் நீயும் சேர்ந்து உன் பிரச்சனைகளோடு போராடி முடிவுக்கு கொண்டு வர முடியும். வெண்ணெய் திரண்டு வரும் இந்த நல்ல சமயத்தில் கொஞ்சம் அமைதியாக ஓர் இடத்தில் அமர்ந்து தியானம் செய். உனக்கான தீர்வை நான் உன்னுள் இருந்து நிச்சயம் சொல்வேன். அதை விடுத்து மீண்டும் உன்னை அசிங்கப்படுத்தி பார்க்கின்றதே உனது உறவுகள். அதனிடம் சென்று மீண்டும் உதவியை எதிர்பார்க்காதே. நீ என்னதான் கெஞ்சி கேட்டாலும் உனக்கான உதவி அங்கே கிடைக்கப் போவதில்லை. அதை விடுத்து உன்னை மேன்மேலும் அசிங்கப்படுத்தத்தான் செய்வார்கள் என்பதை உணர்ந்து கொள். முதலில் ஒரு இடத்தினில் அமர்ந்து உட்காரு, தியானம் செய். என்னை நினைத்து புருவ மத்தியில் என்னை நினைத்து தியானம் செய். எனது உச்சி முதல் பாதம் வரை என்னை நினைத்து தியானம் செய். உன்னையே சுற்றி கொண்டிருக்கின்றது பார். அத்தனை தீய சக்திகளும் உன்னை ஆட்டி படைக்க பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது பார். அதில் இருந்து நீ வெளிவருவது பின்பு சுலபமாகும். நான் எனது ஒளி கதிரானது உன்மேல் படுவது போல் நினைத்து தியானி. அந்த ஒளி கதிரானது உனக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும். இருளானது உன்னை சூழ்ந்திருப்பது போல் மாயையானது ஒரு போலி திரையை உன்னுள் போட்டுள்ளது. இந்த போலி திரையானது விலக நீ இதனை செய்தே ஆக வேண்டும். இதுதான் நீ மாயையின் பிடியிலிருந்து விலக ஒரு எளிய வழியாகும். இந்த மாற்றத்தை உன்னுள் நீ நிகழ்த்தினால், நான் உன்னுள் இருப்பதை நீ உணர்ந்தால், நிச்சயமாக நாளை என்ன நாளை, இந்த நொடியே நீ எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவந்து விடுவாய். இது எனது சத்திய வாக்காகும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.